ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரெக்னன்சி பேலட். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல்ஸில் இருக்க வீடியோஸை போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். எக்கு க்ரோத்துக்கு, வெயிட் லாஸ்க்கு எந்த மாதிரி டயட் இருந்தால் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்றத ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். பேசிக்லேருந்து எப்படி நம்ம வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போய் கம்பல்சரி வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கு க்ரோத்தை பற்றி மட்டும்தாங்க. இப்போது கருமுட்டையை வந்து வளர வச்சு அதை ரப்சர் ஆகிறது தாங்க ஃபஸ்ட்டு விஷயமே. ஒரு ப்ரெக்னென்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு, ஒரு ஹெல்தி பேபி வரத்துக்கு ஒரு பேசிக் விஷயமே வந்து நமக்கு வந்து எக்கு க்ரோத்து அண்ட் ரப்சர், அந்த டைமில் ஓவுலேஷன் ஹெல்த்தியாக நடக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த டாபிக் என்னன்னாக்கா கிராம்பு வாட்டர், அதாவது க்ளோ வாட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து எந்த அளவுக்கு ஓவுலேஷனை பூஸ்டப் பண்ணி கொடுக்குது, அது எந்த அளவுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் வாங்க. இது இயற்கையாகவே கருமுட்டையை வந்து வெடிக்க வச்சு அதை வந்து ஓவரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓவரியோட ஃபங்க்ஷனை நல்லா க்ரோ பண்ணி, அதுக்கப்புறம் அந்த எக்கு நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் அதை ரப்சர் ஆக்கிறதுக்காகவே ஃபாலிகுலர் ஸ்டடியிலலாம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இது இயற்கையாகவே அதை பண்ணோம். எக்கை ரப்சர் ஆக்கி இது மல்டிபிள் எக்கை கூட வந்து நல்லா க்ரோ பண்ணி ரப்சர் ஆக்கும். இது ட்வின்ஸு ட்ரிப்ளெட்ஸுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இதில் அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் நடக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். இது எப்படி எடுத்துக்கலாம், இதில் என்னென்ன யூஸஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். எக்கு க்ரோத்துக்கு, எக்கு குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து இந்த க்ளோ வாட்டரில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு எல்ஹெச்ன்ற ஹார்மோன் இருக்குது. நான் சொல்கிறேன், எல்ஹெச்ன ஹார்மோன் வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க, ஓவரியிலேருந்து எக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ரப்சர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த ரப்சர் ஆகிட்டாலே ஓவுலேஷன் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பெர்ம் மீட் பண்ணிடுச்சுன்னா ஓவுலேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்த லியூட்டினைஸ்ன்ற ஹார்மோனை சுரக்க வைக்கிறது வந்து நம்ம க்ளோ வாட்டரில் நிறைய இருக்குது. ஸோ கம்பல்சரி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே எக்கு ரப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயற்கையாகவே எக்கு ரப்சர் பண்ணி கொடுக்கும். ஓவரியோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரிஸ் இருக்கிற போத் ஓவரிஸ்லையும் அதோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும், எல்ஹெச் ஹார்மோனை வந்து நல்லா வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஓவரிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபர்டிலிட்டியை வந்து கம்மி பண்ணி கொடுத்து, அதாவது எல்ஹெச் ஹார்மோனை வந்து இது பண்ணி கொடுத்தாலே நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. சக்ஸஸ் ஆகி ஓவுலேஷன் கரெக்டாக நடந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இது ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நல்லது. மென் ஆர் விமன் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நல்லது. அதில் வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டியும் ஸ்பெர்ம் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் க்ளோ வாட்டர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்கலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அதர் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக பார்க்குறதுனால நான் அதை பற்றி மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதில் வந்து விமனுக்கு மட்டும் கிடையாது, மென்னுக்குமே ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ கம்பல்சரி ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்குது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவுலேஷன் வரைக்கும் இதை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி டெஸ்டோஸ்டிரான், அதாவது ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த க்ளோ வாட்டர். அதே மாதிரி ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன், என்கிட்ட கமெண்ட்டில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷனை வந்து அப்படியே தடுக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கம்பல்சரி இதை எடுத்துக்கோங்க. இதை எப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 or 4 நம்பர் க்ளோவ் எடுத்து, அதாவது கிராம்பு எடுத்து ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி ஊற வச்சிடணும். டம்ளரில் தண்ணி ஊற்றி நெக்ஸ்ட்டு மார்னிங் அதை நல்லா சுடுதண்ணில் ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு குடிக்கலாம், வடிகட்டி குடிக்கலாம்.
இது வந்து இப்போது நான் இப்போ முன்ன வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி வெண்டைக்காய் தண்ணீரும் போட்டிருப்பேன். இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் பெனிஃபிட்ஸ் தான் எல்லாமே இருக்கும். அதுவுமே வந்து ட்வின் பேபி ட்ரிபிளெட் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது எக்கு நல்லா க்ரோ பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரெண்டுலேயுமே அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் வேண்டாம். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அது குடிங்க, இல்லைன்னா இது எடுத்துக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலை எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாலும் சரி ஒர்க் ஆகும். இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு 11 o'clock போல் நீங்கள் எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் எப்போயிலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸான 3rd டேலேருந்து இதை எடுத்துக்கணும். பீரியட்ஸான 3rd டேலேருந்து உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட் சைக்கிள் லாங் சைக்கிள் பற்றி நான் போட்டிருக்கேன். அதாவது ஷார்ட் சைக்கிள்னாக்கா 28 டேஸ்க்குள்ளே நடக்கிறதுக்கு பேர் தான் ஷார்ட் சைக்கிள், அதாவது பீரியட்ஸு. ராங் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 42, 38, 42 அந்த டேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்க்காதவங்க போய் கம்பல்சரி பார்த்துட்டு வாங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போ லாங் சைக்கிள்னாக்க 20-25 டேஸ் வரைக்கும் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஷார்ட் சைக்கிள்னாக்க 15 டேஸ் வரைக்கும், அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 15 டேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 3rd டேலேருந்து ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே எடுத்துக்கிட்டால் போதும். அது எக்கு க்ரோத் ஆகி ரப்ச்சர் பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லாங் சைக்கிள் இருக்கிறவங்க 25 டேஸ் 30 டேஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அந்த அளவுக்கு இது பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எக்கு க்ரோத் இல்லை, இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் போயிருப்பாங்க, எக்கு சரியாக ரப்ச்சர் ஆகலை, எக்கு ரப்ச்சர் ஆக மாட்டேங்குது, வெயிட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படாமல் நீங்கள் இயற்கையாகவே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இயற்கையாகவே அதில் வந்து LH ஹார்மோன் இருக்குது. அதை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்து எக்கு ரப்ச்சர் ஆக்கி அதை வந்து ஓவலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓவலேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை மறக்காமல் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. ஒரு தடவை தான் எடுத்துக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி, நீங்கள் இதையும் எடுத்துக்கோங்க. இயற்கையாக நம்ம எடுத்துக்கிறது எதுவுமே மோரோவர் சைடு எஃபெக்ட் நமக்கு கொடுக்காது. ஸோ இதையும் சைட் பை சைட் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ஆகாது, நமக்கு பெனிஃபிட் தான் அதிகமாகும். ஸோ எடுத்துக்கோங்க, இக்னோர் பண்ணாதீங்க. எக்கு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், மல்டிபிள் எக்கு க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ட்வின்னுக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் கம்பல்சரி இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதுவும் எடுத்துக்கலாம், வெண்டைக்காய் தண்ணீர் ஓக்ரா வாட்டரும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து பேபி இல்லாததுக்கு மெயின் ரீசனே வந்து எக்கு க்ரோத்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜ்னால நமக்கு வந்து ப்ரெக்னன்சி டிலே ஆகுது, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால டிலே ஆகுது, எக்கு ரிலீஸ் ஆக மாட்டேது, ஓவலேஷன் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். கம்பல்சரி போயிட்டு உங்களுக்கு இருக்கிற டவுட்லாம் என் சேனலில் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறது, மென் அண்ட் விமன் 2 பேத்துக்கும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாகவே நான் போட்டிருப்பேன். ஸோ என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதாச்சும் டவுட்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எக்கு க்ரோத் தான் ஃபஸ்ட்டு மெயின். ஸோ இதை கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3-4 மந்த் ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். PCOD, PCOS, சாக்லேட் சிஸ்டர், ஃபைப்ராய்டு இது இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசிக்கே வந்து எக்கு க்ரோத் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோ வாட்டர், ஓக்ரா வாட்டர் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் வீடியோஸில் வந்து டவுட் இருந்தாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.